திருச்சிட்டம்பலம் இந்த பதிவில் சிவபுராணம் 5 வரிகளும் அதற்குரிய பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம். சிவபுராணம் மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமானே தன் கரம் பரந்த எழுதிய தெய்வ நூல். சிவபெருமான் 17 லோகத்தின் அதிபதி, மேலோருக்கும் மேலோருக்கும் மேலானவர், தேவாதி தேவாதி தேவருக்கெல்லாம் தேவன், அண்டசராசரங்களையும் தன்னுடைய கட்ட விரலில் அடக்கி ஆளக்கூடிய அண்ட நாயகன், பிரம்மன் தலைகிள்ளியவர், காமனை எரித்தவர், காலனை காலால் உதைத்தவர், அந்தகாசுரனை அழித்தவர், ஜலந்தரனை வதைத்தவர், முப்புறங்களையும் எரித்தவர், அயனும் ஆளும் அறியா அழலுருவாய் நின்றவர், கங்காளர், கைலை மலையாளர், காணப்பேராளர், மங்கை பங்காளர், திரிசூல படையாளர், விடையாளர், தீயினும் வெய்யர், புனனினும் தண்ணியர், சேயினும் நல்லர், தாயினும் நல்லர், கருணாமூர்த்தி. அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி தன்னுடைய கரமர்ந்து எழுதிய தெய்வ நூல் தான் அந்த திருவாசகம். இந்த திருவாசகத்தில் 51 பதிகம், 658 பாடல். அந்த 51 பதிகத்தில் முதல் பதிக பாடலாக வரக்கூடியது சிவபுராணம். முன்னம் பதிவிலே முதல் 20 வரிகளுக்குரிய பொருள் விளக்கத்தை பார்த்துட்டோம். இப்போ அடுத்தாப்புல உள்ள 5 வரிகள். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி, எண்ணுதற்கெட்டா எழிலார் கலையிறஞ்சி, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொலியாய், எண்ணிறைந்த எல்லை இலாதானே நின்பெருஞ்சி, பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். இதில் முதல் வரி கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி. நெற்றிக்கண் உடைய சிவபெருமானே, உன்னுடைய பேரருள் பார்வை என்னிடம் செலுத்த நான் உன்னிடத்துல வந்தேன் அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர். நெற்றிக்கண் அழகின் நாயகன், அன்பின் வடிவானன் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு 2 கண்கள் சூரியன் சந்திரனாக, 3வதாக ரௌத்ர சுரூபமாக உள்ளதான் இந்த நெற்றிக்கண். அதை குறிப்பிடுறார். ஏன் இந்த நெற்றிக்கண் அந்த வரியில் குறிப்பிடுறார் அப்படின்னா, ஒரு முறை பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமான 2 கண்களை கூட உலகமே இருண்டு போயிடுது. இப்போ சிவபெருமான் உலகு உய்ய, உலக ஜீவராசிகள்லாம் துன்பம் போக்க ஒளிய கொடுக்கிறார் 3வது கண்ணை திறந்து. அதுபோல் உன்னுடைய நெற்றிக்கண்ணில் எனக்கு உன்னுடைய பேரருள் பார்வையை கொடு அப்படிங்கிறதுக்கு அந்த நெற்றிக்கண்ணை குறிப்பிடுறார். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி. சிவபெருமானே, உன்னுடைய பேரருள் பார்வை என்னிடம் அது போல செலுத்து அப்படிங்கிறார். அடுத்த வரி எண்ணுதற்கெட்டா எழிலார் கலையிறஞ்சி, சிந்தனைக்கெல்லாம் எட்டாத உன் எழில்மிகு திருவடியை வணங்குறேங்கிறார். எப்படி சிந்தனைக்கள்லாம் எட்டலை அவரோட திருவடி அப்படின்னா, எடுத்துக்காட்டு அயனும் ஆளும் அறியா அழலுருவாய் என்ற சிவபெருமானுடைய அடிய முடியும் காண முடியாமல். அந்த காண்ற காலத்தை பார்த்தா தாளம்பூ சொல்லுதான் பிரம்மதேவர்கிட்ட. என்ன சொல்லுதான்? 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனே, ஏர் கங்கை மண்ணில் எண்ணில் இந்திரர்கள், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. என்ன நீ சொல்ற? எத்தனை யுகங்கள் மாறி போயிட்டு எத்தனை பிரம்மர்கள் தோண்டிட்டாங்க, எத்தனை மகாவிஷ்ணு தோண்டிட்டாங்க, எத்தனை இந்திரர்கள் தோண்டிட்டாங்க. அதாவது 100 கோடி பிரம்மர்கள் தோண்டி மறைஞ்சிட்றாங்க, 6 கோடி நாராயணர்கள் தோன்றி மறைஞ்சிடறாங்க, கங்கையாத்தில் இருக்கக்கூடிய மலலின் எண்ணிக்கை அளவுக்கு இந்திரர்கள் தோன்றி மறைஞ்சிடறாங்க. இருளா ஈசன் ஒருவனே. அப்படிப்பட்டவர் சிந்தனைக்கெல்லாம் எட்டாத எல்மிகு திருவடிகளை உடையவர். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்குறேங்கிறார். 3வது வரி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொலியாய், நீயே விண்ணகம் நீயே மண்ணகம் முழுவதுமாக நீக்கமர நிறைந்திருப்பவங்கிறார். ஒளியாக ஒளிர்பவங்கிறார். அந்த உன்னுடைய ஒளி வடிவத்தை வணங்குறேன் அப்படிங்கிறார். அதுதான் எல்லாமே தேவாரத்தெல்லாம் நம்மளுடைய சைவ முதலியார் 4 குறிப்பிட்டுறாங்க. ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே அப்படின்னு, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயேன். அப்படிப்பட்ட ஒரு சிவபெருமான் பகலில் சூரியனாகவும் இரவில் சந்திரனாகவும் கருணை பண்ணக்கூடிய அந்த உலக உயிர்களுக்கு. அடுத்தது 4வது வரி நிறைந்த எல்லை இலாதானே நின்பெருங்கி, பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன்னு முடிச்சிருப்பார். எல்லா எல்லைகளுக்கும் கடந்தவனி, உன்னோட சிறப்புகள் கூற வழி தெரியாம தீவினை கொண்ட நான் புலம்புறேன் அப்படிங்கிறார். சிவபெருமானுடைய சிறப்புகளை கூற நான் புலம்புறேன் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட வரிகள். புண்ணியங்களில் மகா புண்ணியம் சிவபுண்ணியம், மந்திரங்களில் மகா மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம். சிவபுராணமானதே சாதாரணப்பட்ட நூல் கிடையாது. சிவபெருமானை தன் கரம் பரந்தே எழுதிய நூல். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கது. கையிலையின் கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம், நடராசன் தன் கரம் பரந்தே எழுதிய தெய்வ நூல். அப்படிப்பட்டது. நடராஜ பெருமானே கரம் பரந்து எழுதுறார். இதுக்கு மேலே சிறப்பு வேணும்னா சிறப்பு கிடையாது. இதை நாமும் படிக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். புண்ணியங்களில் மகா புண்ணியம் சிவபுண்ணியம் ஏன் சொன்னோம்னா, தெரியாமல் செஞ்சால் கூட நமக்கு புண்ணியம் உண்டு. ஒரு பாட்டி, வயசான பாட்டி, தான தர்மம்னா என்னன்னே தெரியாத அந்த பாட்டிக்கு எறும்பு குருணையை பொறுக்கிட்டு போவோமா, அந்த எறும்பை இப்படி ஒரு கூட்டு அப்படி ஒரு கூட்டு வழக்கமாத்தில் கூட்டி அந்த எறும்பு வாயில் இருக்க குருணையை பிடுங்கி வச்சுப்பாலாம். அப்படிப்பட்ட பாட்டி அகால மரணம் அடைஞ்சு விடுறேன். யமலோகத்துக்கு பெயரா, யமதூதர்கள் சூலாயத்தில் குத்தி எண்ணெயில் முழுக்கி முழுக்கி எடுக்கிறா, துடிக்கிறா, கத்துறா.
அப்போ தூதன் வந்து கேட்குறான், ஏதேனும் நீ புண்ணியம் செய்யலையா, ஏன் இப்படி படாத பாடுபடுற அப்படின்னு. நான் புண்ணியம்னா என்ன அப்படிங்கிறான். இந்த பாட்டிக்கு சொப்பனத்தில் தோன்றுவது போல ஒரு அடியவன் வந்தேன், கழுத்தில் ருத்ராட்சம், நெத்தியில் பட்டை, கையில் சங்கு, திருவோடு ஏந்திக்கிட்டு நான் ஒரு வாழைப்பழம் ஷீப்பை தின்னுக்கிட்டு இருந்தேன். யாசகம் கேட்டான், அவனை விரட்டி அடித்தேன். ஷீப்பு முழுக்க தின்னுட்டேன். ஒரு வாழைப்பழம் மட்டும் மிஞ்சி இருந்துச்சு, பாதி அழுகி பாதி அழுகாமல் இருந்துச்சு. இதை ஏன் நம்ம திங்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்தேன். இதான் நான் செஞ்சேன். அது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனை வேண்டான் அந்த தூதன். யமலோகத்துக்கு அந்த வாழைப்பழம் வருது. அந்த வாழைப்பழத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த பாட்டி சொர்க்கலோகத்துக்கு போகிறான். அப்படிப்பட்டது சிவபுண்ணியம். சிவ சிவ என்போம், சிவகதி பெறுவோம். திருச்சிற்றம்பலம். தஞ்சையிலிருந்து வடிவேல்.